வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இணைய மோசடியில் சிக்கிய திரைசேரி பணம் மீட்பு சாத்தியம் குறித்து விளக்கம். நளின் பண்டாரவின் குற்றச்சாட்டுக்கு ஆர்டிஏ மறுப்பு. வீரியை விட்டு விலகி லயன் குடியிருப்பின் மீது பாய்ந்த லொரி. நபர் ஒருவரை கடத்தி நீரில் மூழ்கடித்துக் கொன்ற இளைஞர்கள் போலீஸ் காட்டிய அதிரடி. காவி உடையில் போதைப்பொருள் கடத்தல் மகாநாயக்க தேரர்கள் விடுத்துள்ள விசேட அறிக்கை. சைபர் தாக்குதல் அபாய பட்டியலில் இலங்கை எச்சரிக்கை விடுக்கும் நிபுணர்கள். யாழில் துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய அர்ஜுனா எம்பி. திரைசேரியில் இருந்து மாயமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் பேஷின் எனப்படும் இணைய மோசடி முறையின் மூலம் திருடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் WB விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். இவ்வகை மோசடியில் இலக்கு வைக்கப்படும் அதிகாரிக்கு தவறான தகவல்களை கொண்ட மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டு அவரிடம் இருந்து ரகசிய தகவல்கள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றதாக குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அந்த தகவல்களை பயன்படுத்தி அதிகாரிக்கு தெரியாமலோ அல்லது அவரின் செயல்முறைகளின் வழியாகவோ பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையாக கவனத்துடன் செயல்பட்டிருந்தால் இந்த 2.5 மில்லியன் டாலர் பணப்பரிமாற்றத்தை தடுக்க முடிந்திருக்கும் என்றும் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த தொகை எந்த நாட்டில் உள்ளது என்பது முக்கியமானதாக இருப்பதாகவும் அந்த நாட்டின் சட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்பை பொறுத்தே பணத்தை மீட்கும் சாத்தியம் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதான கணக்கில் இருந்து ஒப்பந்ததாரர்களுக்கு 380 மில்லியன் ரூபாய் தவறுதலாக மீண்டும் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார முன்வைத்த குற்றச்சாட்டுகள் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என்று அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறித்த அதிகார சபையின் பிரதான கணக்கில் இருந்து 2023ஆம் ஆண்டில் ஏற்கனவே பணம் செலுத்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு சுமார் 380 மில்லியன் ரூபாய் தவறுதலாக மீண்டும் பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் நளின் பண்டார எம்பி சமூக ஊடகங்கள் ஊடாக உண்மைக்கு புறம்பான மற்றும் தவறான தகவல்களை வெளியிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதாகவும் இந்த அறிக்கை முற்றிலும் அடிப்படை மற்றும் ஆதாரமற்றது என்றும் உண்மைகளை மறைத்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நானுயா கிளாண்டன் தோட்டத்தில் லொரியொன்று பிரதான வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்து லயன் குடியிருப்பின் மீது வீழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நானுயா கிளாண்டன் பகுதியில் இருந்து நானுயா ரதல்ல வழியாக கிரமீடு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியொன்றே வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தினால் லயன் குடியிருப்பின் ஒரு வீட்டுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் லொரிக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் போது லொரியின் சாரதி மற்றும் 2 உதவியாளர்கள் இருந்துள்ளதாகவும் எனினும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் அவர்கள் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நானுயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நபர் ஒருவரை கடத்திச் சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்களை போலீஸ் விசேட அதிரடிப்படை நேற்று கைது செய்துள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் கடந்த 22ஆம் தேதி மட்டக்குழி போலீஸ் பிரிவில் வைத்து நபர் ஒருவரை கடத்திச் சென்று கழுத்தை நெரித்து நீரில் மூழ்கடித்து கொலை செய்த குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஜெயவர்த்தனபுரம் முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக மட்டக்குழி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் 23, 36 வயதுக்கு இடைப்பட்ட கொழும்பு 15 மற்றும் பமுனுகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புனிதமான காவி உடையை அவமதிக்கும் வகையிலும் பிக்குகள் என்ற போர்வையிலும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களின் செயற்பாடுகளை பிரதான பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் மிக கடுமையாக கண்டித்துள்ளனர். இந்த பௌத்த சாசன விரோத மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி அவர்களை சங்கத்தில் இருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மகாநாயக்க தேரர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
மல்வத்து, அஸ்கிரி, அமரபுர மற்றும் ராமானி ஆகிய மகாபீடங்களின் மகாநாயக்க தேர்களின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை சமூகத்தில் பிக்குகள் மீது கொண்டுள்ள பாரம்பரிய கௌரவத்தையும் பக்தியையும் இந்த காவி உடையையும் துஷ்பிரயோகம் செய்ய முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அழிவுகரமான செயல்களை தடுப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக போலி பிக்குகளை சங்கத்தில் இருந்து நீக்குவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர்கள் அவதூறு செய்துள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் பிக்குகளை திட்டமிட்ட முறையில் போதைப்பொருள் கடத்தலுக்கு தூண்டும் குழுக்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் குறித்து பாதுகாப்பு படையினர் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்களுக்கு இணையாக இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதால் இவ்வாறான சைபர் தாக்குதலுக்குள்ளாகும் அதிக அபாயம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளதாக நாட்டின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணரான ஹர்ஷ விஜயவர்தன இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது, உலகில் இணைய அச்சுறுத்தல்கள் நிலவும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 20வது இடத்தில் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 91 லட்சம் இணையதளங்கள் சைபர் தாக்குதல்கள் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக உலகில் குழப்பமான காலப்பகுதியில் இவ்வாறான சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ரஷ்யா உக்ரைன் போரின் உச்சக்கட்டத்திலும் இது அவதானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய சம்பவம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது குறித்த சம்பவமானது 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் இடம்பெற்ற காணியின் உரிமையாளர் தொடர்பாக மெல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அந்த காணியானது தனது காணி என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறி வருகின்ற நிலையில் வேறொரு தரப்பினரும் அதில் தங்களது காணி இருப்பதாக கூறி உரிமை கோரி வருகின்றனர். இந்த வகையில் நேற்றைய தினம் குறித்த காணியை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அங்கு வந்த பெண்கள் இருவர் அதில் முரண்பட்டு தமது காணி என்று குறிப்பிட்டு முரண்பாட்டில் ஈடுபட்டனர். எதிரே நின்ற பெண்கள் கையில் எந்தவிதமான ஆயுதங்களும் பொருட்களும் இல்லாமல் கைகளில் மண்ணை அள்ளி தூவி அர்ச்சுனாவின் மீது முரண்பாடுகளை மேற்கொண்ட போது அர்ச்சுனா திடீரென தன்னுடன் இருந்த துப்பாக்கியை நீட்டி குறித்த பெண்களை மிரட்டியுள்ளார். பெண்கள் மீதான இந்த சம்பவமானது மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண் மீது அர்ச்சுனா அவதூறாக பேசி உன்னை சுடுவேன் என்று மிரட்டியுள்ளார். அதற்கு குறித்த பெண் தாராளமாக சுடுங்கள் என்று குறிப்பிட்ட காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.